தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த வாரம் அவரது பரப்புரை சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் பரப்புரையை முடித்த அவர் அடுத்ததாக நாகையிலும் திருவாரூரிலும் நேற்று நடந்த பரப்புரையை முடித்திருக்கிறார். இந்நிலையில்தான் நாகையில் விஜய் பேசியது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. விஜய் பேசியதில் சிலவற்றை குறித்து அவை தவறான தகவல்கள் என தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பகம் செய்தி வெளியிட்டிருந்தது. இருப்பினும் உண்மை சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள செய்திகளில் உண்மை இல்லை என கருத்துக்கள் எழுந்துள்ளன. விஜய் பேசியது என்ன, அது தொடர்பாக நடக்கும் விவாதங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். நாகையில் செப்டம்பர் 20ஆம் தேதி தனது பரப்புரையின் போது பேசிய விஜய் ஆளும் கட்சியான திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இருக்கும் பிரச்சினைகள் என்னென்ன என்பது குறித்து பட்டியலிட்டு பேசினார். அதில் நாகப்பட்டினத்தில் அதிகமாக இருக்கும் அலையாத்தி காடுகளை பாதுகாக்க அரசு தவறிவிட்டது என்றும் அதனை பாதுகாக்க வேண்டும் எனவும் பேசியிருந்தார். அதேபோல அரசு கடல்வள கல்லூரியை நாகப்பட்டினத்தில் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அதையும் செய்ய திமுக அரசு தவறிவிட்டது என கூறியிருந்தார். அதேபோலதான் தனக்கு பரப்புரை மேற்கொள்ள இத்தனை கட்டுப்பாடுகள் விதிப்பது போல RSS தலைவர்களோ மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டிற்கு வந்தால் அவர்கள் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு இப்படித்தான் கட்டுப்பாடுகள் விதிப்பீர்களா என நேரடியாக திமுகவை விமர்சித்து பேசியிருந்தார். கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? சரி, இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயே அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க. தவேக தலைவர் விஜய் வைத்துள்ள குற்றச்சாட்டுகளில் சிலவற்றின் தகவல்கள் தவறானவை என்று தமிழ்நாட்டின் தகவல் சரிபார்ப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் 45% கிலோமீட்டராக இருந்த அலையாத்தி காடுகள் அரசின் முயற்சியால் இன்று 2 மடங்காக உயர்ந்து 90 சதுர கிலோமீட்டராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு நாகையில் கடல்சார் கல்லூரி இல்லை என்று விஜய் பேசியிருந்த நிலையில் அங்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இருப்பதாக தகவல் சரிபார்ப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது நிபந்தனை விதிப்பீர்களா என விஜய் பேசியிருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்திருந்ததாகவும் தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு நெட்டிசன்கள் பலரும் தங்களது விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர். நாகை அக்கரைப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள் அழிந்து வருவதாகவும் அந்த மரங்களை பலர் விறகுக்காக வெட்டி வருவதாகவும் தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது எனவும் அதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் 2022ஆம் ஆண்டிலிருந்தே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவும் மீன்வள கல்லூரி தான் உள்ளது, கடல்வள கல்லூரி இல்லை, அதற்காகத்தான்
கடல்வள கல்லூரி வேண்டும் என விஜய் பேசியிருக்கிறார் எனவும், விஜயின் பேச்சை தகவல் சரிபார்ப்பகம் தவறாக புரிந்து கொண்டு இப்படி அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் விஜயின் குற்றச்சாட்டுக்கு நாகை சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆளூர் ஷானவாஸ் பதிலளித்துள்ளார். நாகை தொடர்பாக விஜய் வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டாக சொல்லி அனைத்திற்கும் பதில் கொடுத்துள்ளார். இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை, வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வந்து நிறுவப் போகிறோம் என்று சொல்லி களத்திற்கு வந்திருப்பவர், களத்திற்கு வந்து கொண்டிருப்பவர் விஜய் நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்தவிதமான ஆய்வையும் செய்யாமல், அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்தவிதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது அவருடைய பிரச்சார பயணத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அவருடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே அவர் அதை அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம். அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார். எனவே இவர் யார் சொல்லி செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்கிற கேள்வி வருகிறது. பாஜகவின் தன்மையை இவர் ஏன் பிரதிபலிக்கிறார் என்கிற சந்தேகம் வருகிறது அவர் மீது. அவர் அரசியலை நேர்மையாக செய்யலாம். புதிய அரசியல் சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்பவர் புதிய அரசியலை செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டிய அரசியலாக நாம் எந்த அரசியலை பார்க்கிறோமோ, அவதூறு அரசியல், வன்ம அரசியல், அதை இவர் ஏன் கையில் எடுக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் நாகப்பட்டினம் குறித்து வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது. ஏற்கனவே அரசு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை, கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில், குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி ஐஐடியில் இருந்து ஆய்வுக்குழு எல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 32 கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் என்கிற பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள், கோரிக்கை வைத்தார்கள். கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த ஊருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் கடல் அரிப்பு தடுப்புச் சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல நாகூர், பட்டினச்சேரி, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களை மட்டுமே நான் சொன்னால் கூட என்னால் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். நாகூர், பட்டினச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்புச் சுவர் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் 6 கோடி ரூபாய் செலவில் அந்த மையம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மீனவ மக்களை பாதுகாக்கக்கூடிய, புயல் வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மீனவ மக்கள் சார்ந்தே என்னுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதிக்குட்பட்ட அக்கரப்பேட்டை மிகப்பெரிய மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கே 100 கோடிக்கு மேல் செலவில் ஒரு மிகப்பெரிய மீன் இறங்குதளம், மீன் பதப்படுத்தும் நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சுற்றுலா மேம்பாடு, சுற்றுலா மேம்பாட்டில் என்னுடைய தொகுதியில் நாகூர் சில்லடி கடற்கரையில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவில் ஒரு நெய்தல் பூங்கா, 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னொரு பூங்கா, அது இசைமுரசு நாகூர் அணிபாவுடைய 100ஆண்டை முன்னிட்டு அந்த பூங்காவுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பெயரை சூட்டி இருக்கிறார். அது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. பல்வேறு கட்ட பணிகள்
சுற்றுலாவுக்கான மேம்பாட்டுக்காக, மீனவர் நலனுக்காக, அதுபோல உள்கட்டமைப்பு மேம்பாடு. நாங்க இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் தேர்தலை சந்திக்கும் போது நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை மேம்பாலம், நாகப்பட்டினத்தை அக்கரைப்பேட்டை இணைக்கக்கூடிய மேம்பாலம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ரயில்வே டிராக்கு மேல மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. அதை இந்த பக்கமும் இணைக்கல, அந்த பக்கமும் இணைக்கல. ஏன்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும், மிகப்பெரிய பொருட்செலவாகும் சொல்லி கைவிடப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போது 75 விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கிறது. இப்படி அவர் எதையுமே அது அங்க என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம, அங்க எவ்வளவு பெரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். காவிரியை இணைச்சிங்களா, குடிநீரை கொண்டு வந்தீங்களா பேசியிருக்கிறார். நாகப்பட்டினம் வரலாற்றிலேயே 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் ஏறத்தாழ முடியும் தருவாயில் இருக்கு. அதனால எல்லா இடமும் குடிநீர், வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்புக்கான வேலைகள் நடந்திருக்குது. அதனால் சாலைகள்ல தோண்டப்பட்ட குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்டதுனால சாலை எல்லாம் சிக்கலா போச்சு. திரும்ப அந்த சாலையை போடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்று அப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இன்னொரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டு அப்படி ஒவ்வொன்றாக அந்த ஊருக்கு பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கிறது.